பஸ் ஃப்ரீயா விட்டு எங்க வாழ்வாதாரத்தை கெடுத்து எங்களோட வயிற்றில் நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு இந்த மாதிரி வாக்குறுதியில நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே ஆட்டோவில் ஓடுறது இல்லைங்க, சரியாவே ஓடுறது இல்லை. இப்போ தேர்தல் வாக்குறுதிக்கோசரம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முதலே இலவசமாக பஸ் விட்டாங்க. மறுபடியும் இப்போ ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களாம் எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட சூழ்நிலையில என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியல. நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். ஒன்று மீட்டர் கட்டணத்தை ஏற்றணும், இல்லைன்னா ரேபிட்டோ டாக்ஸி பைக்கு இது மாதிரி இருக்கிற ஓலோ பைக்கு இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா நாங்களும் வடநில மாநிலத்துக்கார மாதிரி நாங்களே எங்கள் பிள்ளைகளை ஊட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு மூட்டை முடிச்சோட தூக்கி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனாக போக வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வருங்க. நீங்கள் இது ஃபர்தராக இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். எப்படி இருக்கணும், உங்கள் சுயநலத்துக்கோசரம் உங்கள் கட்சி வளரணும் அப்படிங்கிறக்கோசரம் எங்கள் வயிற்றில் எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வாக்குறுதியில் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கட்சி நீங்கள் என்னமோ பண்ணி நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க. எங்கள் ஆட்டோவிலே இது பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து எங்களோட வயிற்றில் நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்கள் என் பேர் ஜியாவுதீன் தான். மார்ஜூர் ஸ்டாண்டில் தான் 30 வருஷமாக ஸ்டாண்டில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு நம்மளோட அரசாங்கம் ஆல்ரெடி ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அவங்களுமே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பெண்கள்னால தான் அந்த ஆட்டோ ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. வயதானவங்க மூலியமாக தான் ஆட்டோலாம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பெண்களுமே ஃப்ரீயாக கொடுத்து இப்போ அதுவுமே எங்களுக்கு பெரிய இழப்பீடு தான். இப்போ மறுபடி இப்போ புதுசாக வந்த வாக்குறுதிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு இலவசங்கிறாங்க. இப்போ ஆண்கள் அதில் போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கால் டாக்ஸியிலிருந்து ஆட்டோவிலிருந்து எல்லாமே அடிபடுமா படாதுங்களா? வாழ்வாதாரம் எங்களுக்குலாம் எப்படி இழப்பீடு எப்படி ஈடுகட்ட போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது. இதில் வேறு 13 வருஷமாக எங்களுக்கு மீட்டர் கட்டணமும் உயர்த்தியும் கொடுக்கல. இதுக்கான போராட்டங்கள் நாங்களும் 8-9 வருஷமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எந்த ஒரு தீர்வும் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன முடிவு பண்ணுறதுன்னு எந்த ஒரு அரசாங்கமும் இப்போ வரப்போகிற அரசியலில் அடுத்த ஆட்சியிலேயே நம்மளுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லை இந்த ஆட்சியில் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைமில் இந்த அறிக்கையை விட்டாங்கன்னா எங்களுக்கு இடிமலை இடிதான் விழுகுது. அதனால் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுங்க. பைக் டாக்ஸி விடுறீங்க சரி, ஒரு சிட்டியோட வளர்ச்சிக்கு அப்படின்னு கூட பொருத்தப்பட்டு அதனுடைய முறைப்பாடுகள் சரி பண்ணி கொடுத்தா நாங்கள் இதில் இல்லைனாலும் அதுலேயாவது போய் சம்பாரிச்சிக்க முடியும். அதுவும் முடியல. வருஷம் நாங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி நம்ம பொழப்பே இல்லாமல் சும்மா கட்டி எதுக்குங்க உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்துலையாவது ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதோ ஒரு நலத்திட்டம் ஏதோ ஒரு ஃப்ரீ சும்மா இலவசம்னு கொடுத்து மக்களை முட்டாளாக்குறாங்க. அதனால எங்களோட வாழ்வாதாரத்தை எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி கொடுங்க. நன்றி, வணக்கம்.